2-1ன்னு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸ்ல இந்திய அணி பின்தங்கி இருந்தாலும் கூட கடைசி 2 டெஸ்ட்ல அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்காங்க இந்திய அணி. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டி வந்து தொடங்க இருக்கு. இந்த டெஸ்ட்டை வின் பண்ணி சீரிஸை 2-2ன்னு சொல்லி இந்திய அணி சமன் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் எழ செய்யுது. ஏன்னா ரிஷப் பண்ட்டை இந்திய அணி கண்டிப்பா மிஸ் பண்ண போறாங்க. ஸோ இன்ஜுரி காரணமா அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருடைய பேட்டிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கடந்த சில போட்டிகளே நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு பதிலாக தமிழக வீரரான நாராயணன் ஜெகதீசனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. பட் அவருக்கு கேம் டைம் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா கடைசி 2 டெஸ்ட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக ஃபுல் டைம் விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு அவர் பேட்டிங் பண்ணாமல். ஸோ கண்டிப்பாக அவருக்கு வந்து 5வது டெஸ்ட்டில் வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்பலாம். அண்ட் அடுத்த பிரச்சனை ஜஸ்பிரீத் பும்ராவுடைய பார்ட்டிசிபேஷன். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு. இதில் வந்து அவர் ஆட மாட்டாருங்க மாதிரி தான் நிறைய தகவல்கள் வருது. ஏற்கனவே பார்த்தோன்னா லாஸ்ட் டெஸ்ட்லேயே அவருடைய ஃபேஸ் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. 140 வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவரால் வீச முடிஞ்சுது. ஸோ அவரும் வந்து இந்த போட்டியில் விளையாட மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆகாஷ்தீப் ஏற்கனவே இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் க்யூர் ஆகிட்டாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிராஜ், ஆகாஷ்தீப் இருக்காங்கன்னா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக கண்டிப்பாக இப்போ வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இந்திய அணிக்காக டெபியூட் ஆக போகிறாரா டெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். அதே மாதிரி குல்தீப் யாதவை விளையாட வைக்காதது மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கடைசி டெஸ்ட்டில் அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி தான் தகவல் வருது. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சூழலில் இந்திய அணி இந்த சீரீஸில் 2வது வெற்றியை பெறணும்னா பிளேயிங் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.